இவரெல்லாம் யாரு கேப்டனா போட்டது? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கருப்பினத்தவன் கேப்டனா? இவ்ளோ குட்டையா இருக்கான், இவெல்லாம் எப்படி விளையாடுவான் அப்படின்னு தன்னுடைய இனம், மொழி, உடலால பல ரீதியா அவமானங்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மேஜிக் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு இவரால தான் கிடைக்கப்பட்டிருக்கு. 74 வருட கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கையும் முறியடிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுடைய முதல் கருப்பின கேப்டனான டெம்பா பவுமா. ஏழ்மை குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பின்தங்கின கருப்பினர் மட்டும் வாழக்கூடிய ஒரு குட்டி கிராமத்திலிருந்து பல அடக்குமுறைகளை தாண்டி ஜெயிச்சு காட்டியிருக்காரு. அவரு பள்ளி பருவத்திலேயே தீராத ஆசை சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் ஆடணும், பிரதமர்கிட்ட கை குலுக்கி வாழ்த்து பெறணும்னு. இப்போ 74 வருட கிரிக்கெட் வரலாற்றிலேயே இருந்த டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாத்துலயும் வெற்றி பெற்ற ஒரு சூப்பர் கேப்டனா தலை நிமிர்ந்து நிக்கிறாரு. 2017 ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனா தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 வருடத்துக்கு அப்புறமா கேப்டனாவும் மாறி 8 போட்டிகள்ல வெற்றியை கொடுத்து அதுக்கப்புறம் தொடர் தோல்விகளால சோக்கர்ஸ் அப்படின்னு அவமானப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ இத்தனை வருடம் கழித்து மிகப்பெரிய வெற்றியை சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு டெம்பா பவுமா. கேப்டனா எப்பயுமே இவர் வரலாற்றுல அவருடைய முத்திரையை பதிச்சிட்டாரு. இவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?